ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதுவே ஸ்ரீகுரவே நம. கடகம் ராசிக்கான ஆனி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலே சந்திரன். அப்போ உங்கள் ராசிநாதன் மகரத்திலே 7ஆம் இடத்திலே நின்று யோக பலனை தருகிறார். சந்திரன் 7இல் நிற்பது ஒரு யோகம். அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வெளிநாட்டு பிரயாணங்கள், வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள், வெளிநாட்டிலே பொருட்களை அல்லது ஏதாவது ஒரு வியாபாரம் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடுபவர்கள், வெளிநாட்டிலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் இந்த வெளிநாடு தொடர்புள்ள ஆட்களை வெளிநாட்டின் வேலைக்கு அனுப்புவது போன்ற வெளிநாடு சம்பந்தமான தொடர்புள்ள அனைவருக்கும் நல்ல யோக பலன் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலை, ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனைகளில் மாட்டியிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த மனக்கவலைகள் மாறும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டமத்தில் சனி ராகு இணைவு பெற்று நிற்கிறது. இந்த இணைவு பெற்ற ராகுவும் சனியும் பூரட்டாதி நட்சத்திரமான குரு சாரம் வாங்கி நிற்கிறது. உங்கள் ராசிக்கு 6 9 குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயத்தில் இருந்தாலும் கூட சனியும் ராகுவும் இந்த குருவின் சாரம் பெற்று நிற்கிறது. மேலும் குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக சனியும் ராகுவும் பார்ப்பதனால் இந்த அட்டமஸ்தானத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதுவரைக்கும் இருந்து வந்த பாதிப்பு, அதாவது வழக்குகள், நீதிமன்ற வழக்கு, இது மாதிரி பிரயாணங்களிலே தடை தாமதம், பிரயாணங்களிலே சிக்கல், அதுக்கடுத்து எந்த காரியத்தை எடுத்தாலும் தாமதம், தடை, சிக்கல்கள், பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்த அமைப்பு, இது சம்பந்தமான அனைத்து விஷய தடை காரியங்களும் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு. தீராத மனக்கவலையில் இருப்பவர்களுக்கு அந்த கவலைகள் இருந்த இடம் தெரியாமல் மாறும். மனக்கவலை மாறக்கூடிய அமைப்பு. இந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளிலே, அதாவது தாயாதிகள் பிரச்சனை, இருவருக்குள் பிரச்சனை, அதாவது கணவன் மனைவி இருவருக்குள் இருந்து வந்த பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகளால் இருந்து வந்த பிரச்சனைகளிலே பிரிவினை இருந்தால் அது மாறும். கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய யோக பலன். இந்த சந்திரனாகிய மனோகாரகன் உங்கள் ஜென்மநாதன் 7இலே கலத்திரஸ்தானத்திலே இருப்பதனால் உங்களுக்கு மனைவிகளினால் நல்ல யோசனைகள் கிடைக்கப்பெறும். பெண்களால் நல்ல யோசனை கிடைக்கப்பெற்று உங்களுக்கு தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம், மேன்மை, விருத்தி போன்றவை ஏற்படும். உத்தியோகத்திலேயும் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மேசத்திலே நிற்கிறாரு சுக்கிரன். அப்போது லாபத்திலே குறைவு இருக்காது. தொழில், வியாபாரம், உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றமான பலனும் பண வரவும் கிடைக்கப்பெறும். மேலும் இந்த உங்கள் ராசிக்கு 3இன் அதிபதியும் விரயஸ்தான அதிபதியுமான புதன் உங்கள் ராசிக்கு 9இலே நிற்கிறாரு. மீனத்திலே புதன் நீச்சம் பெற்று நின்றிருந்தாலும் கூட அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சனியின் சாரம், அட்டமஸ்தானாதிபதியான சனியின் சாரம். கலத்திரஸ்தானம், அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் சாரம் வாங்கி புதன் நிற்கிறார். அப்போது சனி ஆட்சி மூல திரிகோண பலத்துடன் ராகுவுடன் இணைவு பெற்று நிற்கிறதுனால பிரச்சனைகள் இருக்காது, அட்டமஸ்தானத்தினுடைய பாதிப்புகள் இருக்காது. அந்த அட்டமஸ்தானத்தினால் இருந்து வந்த பாதிப்புகள் இனி இருக்காது, நின்றுவிடும். இருந்த பாதிப்புகளும் சரியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லது மட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது பிரச்சனைகள், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அட்டமஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் குரு பார்வையால் கோடி நன்மையை தரப்போகிறார். சனி பகவான் பிரச்சனையை கொடுத்தவர் ராகுவுடன் இருந்து யோக பலனை நிறைய தரப்போகிறார். அப்படி என்ன யோக பலன்கள் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் துலாம்,
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலே தொழில் ஸ்தானத்திலே மேசத்திலே நிற்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 11 அதிபதியும் ஆவார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக சுகத்திற்கு குறைவு இருக்காது. கால்நடை வளர்ப்பு விற்பனை செய்பவர்களுக்கு யோக பலன் கிடைக்கும். வட்டி தொழில் செய்பவர்களுக்கு அதாவது இதுவரைக்கும் வராத வட்டியும் வந்து சேரும், முதலும் வந்து சேரும். வட்டி தொழில் சிறக்கும். மேலும் பார்த்திங்கன்னா வைடூர வியாபாரங்கள் செய்பவர்கள், கற்கள் வியாபாரங்கள், மாணிக்கக்கற்கள், முத்து, பவளம் போன்ற இந்த ஜெம்ஸ் விற்பனையில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது, அட்டமஸ்தானத்திலே ராகு, அப்போ சர்ப்ப தோஷம் என்கிற அமைப்பு வந்தாலும் கூட இந்த குரு பகவான் பார்வையினால் ராகு புனிதம் பெற்று ராகுவின் புனித பார்வையினால் கேதுவினுடைய பாதிப்பும் இருக்காது. அப்போது இந்த ஒரு வருட காலத்திற்கு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே குரு பகவான் நின்றிருந்தாலும் கூட அந்த குரு பகவான் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய கிரகங்களை பார்ப்பதினால் இந்த ஆனி மாதத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலக்கூடிய அமைப்பே காட்டுகிறதே தவிர பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பில்லை. அப்போது இதுவரைக்கும் பிரயாணத்திலே தடை தாமதம் தடங்கள் மட்டுமல்ல, காரிய தடை தாமதம் தடங்கள் மட்டுமல்ல, பிரயாணத்திலே சிறு சிறு விபத்துகளை சந்தித்திருந்தவர்களுக்கு கூட அந்த பிரயாணத்தில் இருந்த விபத்துகள் மாறக்கூடிய யோக பலன் உண்டு. பிரயாணம் சிறக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். மேலும் நண்பர்களால் உறவினர்களால் இருந்து வந்த பாதிப்புகள் மாறும். இதுவரைக்கும் நீங்கள் நண்பர்களை நம்பி ஏமாந்திருக்கலாம். ஒரு தொழில் விஷயமாகவோ பண விஷயமாகவோ வியாபார விஷயமாகவோ நீங்கள் உங்கள் நண்பரை நினைத்து ஏமாந்திருக்கக்கூடிய அமைப்பு அனுபவங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி உங்களுக்கு நண்பர்களால் உதவி, உறவினர்களால் உதவி போன்ற அமைப்புகள் தான் கிடைக்கப்பெறும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் நீங்கள் கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இந்த பாதிப்புகளை தரக்கூடிய இயற்கை பாவர் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், ராகு, கேது போன்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்பை தராது. அப்போது யோக பலனை தரக்கூடிய சுப கிரகங்கள் அனைத்தும் நற்பலன்களை தரப்போகிறது. அப்போது இந்த ஆனி மாதத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். புது முயற்சிகள் வெற்றி பெறும். ஒரு வியாபாரத்திற்காகவோ நீங்கள் இப்போ வியாபாரம் தொடங்கலாம்னா தொடங்கலாம், தொழில் ஆரம்பித்து தொடங்கலாம்னா தொழிலை ஆரம்பிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்திலே முயற்சி எடுப்பவர்கள், வெளிநாட்டிலிருந்து உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்து எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே வரவேண்டிய நற்செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டு பிரயாணங்கள் உறுதியாகும். இந்த 11 கூடையவன் 10ல் இருக்கிறதுனால அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்கள் போய் வரக்கூடிய யோக அமைப்பையும் தரும். இது 12ல் நிற்கக்கூடிய அமைப்பு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2இன் அதிபதி சிம்மத்தின் அதிபதியான சூரிய பகவான் 12ல் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட குருவுடன் இணைவு பெற்று இருக்கிறதுனால சுபத்துவம் பெற்று உங்களுக்கு வெளிநாட்டு தொழில் அமையும், வெளிநாட்டு வியாபாரம் அமையும், வெளிநாட்டு உத்தியோகம் அமையும். ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் அங்கே தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க, உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாபாரம் வந்து விருத்தியாகும், வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துவீங்க, தொழில் விருத்தியாகும், தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை தரும். கல்வியில் இருப்பவர்களுக்கு கல்வி சிறக்கும். கல்வி மேற்படிப்பு, ஆய்வு, ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டவர்களுக்கும் உங்களுக்கு சாதகமான பலன், உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனும், ஆய்வு ஆராய்ச்சி நீங்கள் கண்டுபிடித்து முடித்து பட்டம் பெறக்கூடிய யோக பலனையும் தரும். மேலும் நீங்கள் வந்து ஒரு நாளில் அழிந்து போகக்கூடிய உணவுப் பொருள் வியாபாரம் செய்பவர்கள், உணவுப் பொருள் உற்பத்தி செய்பவர்களுக்கு நல்ல பணவரவு சீக்கிரம் அது வந்து வெற்றி தேர்ந்து நல்ல லாபமும் பணவரவும் தரக்கூடிய அமைப்பு உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல யோக பலனை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது.
இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.